சும்மா எடுத்த உடனே எங்க கட்சி எந்த தவறு எங்க எவன் என்ன பண்ணாலும் எவன் பொண்டாட்டி எவனோட போனாலும் திமுக தான் காரணமா? வேண்டாம். அரசியல்ல எல்லாம் நடக்கும், எல்லாமே சகஜம் தான். ஏன் விஜயகாந்த் அவர்கள் கூட எங்களோட கூட்டணிக்கு வருவாருன்னு நாங்க எதிர்பார்த்தோம். பலன் நழுவி பாலில் விழுந்த மாதிரி தான் கூட சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீ கோயில்ல அர்ச்சனை பண்ண வேண்டாம், புரியுற மொழி. என்ன கேக்குறாரு, அவர் 10.5 சம்பந்தமா போராட்டத்துல ஏன் துணை முதலமைச்சராக துரைமுருகன் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை? இவர் யாரையும் அதை கேட்கறதுக்கு எங்க கட்சியில நாங்க யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் கொடுப்போம். இவர் கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒண்ணும் கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு பாஜக தலைவர் எல்லோரும் தமிழ்நாட்டுடைய எல்லா பாஜக தலைவரும் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அறிக்கை கொடுத்தா போதுமா சார்? அரசுக்கு என்ன அழுத்தம் கொடுத்தா? இப்ப நீங்க கொடுக்குறீங்களா அழுத்தம்? சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய மீடியா கவரேஜ் உங்க மீல வருது. திராவிட சோலையிலே வீரர் வாழும் வேளையிலே செந்தமிழே மேய வந்த இந்திய எருமை மாடு. கூகு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய VS ராமன் அவர்களும், மேலும் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நடையா வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். 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 திரு காமாட்சி நடையா, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மாணவிக்கு நேர்ந்த அந்த கொடுமையை கூட நம்ம இன்னும் கடந்து முடியலை. அதற்குண்டான போராட்டங்களை ஒவ்வொரு எதிர்கட்சியினரும் அறிவிச்சிட்டு வராங்க. இந்த சமயத்தில் பாஜகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மேடம் வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. குறிப்பாக ஆவுடையார் கோவில் அரசு மருத்துவமனை செவிலியரை நிர்வாணமாக வீடியோ எடுத்து 10 லட்சம் கேட்டு திமுக நிர்வாகி பாரதி ராஜா மிரட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அவர் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளதாக வானதி சீனிவாசன் வீடியோ வெளியிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ அண்மை செய்தியை கூட நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இப்போ நீங்கள் திமுகவாக இருக்கட்டும், உங்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸாக இருக்கட்டும், தொடர்ந்து பிஜேபியினர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இவர்கள் குற்ற பின்னணி உடையவர்களே கட்சியில் அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைப்பீங்க. ஆனால் இப்போ சமீப செய்திகள்லாம் பார்க்கும்போது அந்த குற்றச்சாட்டுகள்லாம் உங்களுக்கே சாரும் அப்படின்றது மாதிரி தான் பிஜேபியினர் உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குற்ற பின்னணிலாம் திமுகவில் தான் இருக்காங்க. இப்போ அந்த அண்ணா பல்கலையினுடைய மாணவிக்கு அரங்கேறியதும் திமுக நிர்வாகி தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதே மாதிரி இப்போ இந்த ஆவுடையார் கோவில் அந்த நர்ஸினுடைய இந்த விவகாரமும் திமுக நிர்வாகின்னு சொல்லி மேடம் வானதி சீனிவாசன் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரெண்டு சம்பவத்தையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த விஷயம் இப்போதான் வந்திருக்கு. அவர் எங்கள் கட்சியை சேர்ந்தவரா அப்படிங்கிறதே எங்களுக்கு சந்தேகம். சும்மா எடுத்த உடனே எங்க கட்சி எந்த தவறு எங்க எவன் என்ன பண்ணாலும் எவன் பொண்டாட்டி எவனோட போனாலும் திமுக தான் காரணமா? வேண்டாம். இல்ல இந்த அம்மா பேசுத, இந்த அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அம்மாவுக்கு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசிட்டு போயிடுவாங்க. இது எங்க கட்சினா எங்க கட்சியில எவன் ஆதரிக்கேட்டா உறுப்பினர் அட்டை வச்சிருக்கானா, எங்க கட்சியில மெம்பரா, அப்படி இருந்தா தான் அவன் எங்க கட்சி. எங்க கட்சியுடைய அனிதாபியா எவன் எத்தனையோ பேர் இருக்கலாம். அவனெல்லாம் செய்கிற தப்புக்கு நாங்க செஞ்ச தவறு பண்ணிக்க முடியாத தவறு. காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா என்ன ஏதுங்கிறதெல்லாம் எனக்கு இப்பதான் தகவலே கிடைச்சது. நான் வேட் நியூஸ்ல இப்பதான் பார்த்தேன். அதனால இது சம்பந்தமா தெரியும்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 hours இருந்தா தான் நான் இது முறைப்படி காவல்துறைக்கு போன் பண்ணி விசாரிச்சுதான் இதுக்கு நான் பேச இயலும். சும்மா எடுத்தோம் கழுத்தோம் எல்லாம் பொதுப்படையெல்லாம் பேச இயலாது. இல்ல இப்ப நீங்களும் இப்ப பொதுப்படையான ஒரு விமர்சனத்தை தானே பிஜேபி மேல வைக்கிறீங்க. பொதுப்படையான விஷயத்த நான் என்னோட கேள்வி உள்வாங்கிங்க. நான் அதை சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ குற்றச்செயல் செய்யக்கூடிய பிஜேபி நிர்வாகி அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, பாத்தீர்களா குற்ற செயல் செய்யக்கூடியவர் எல்லாருமே பிஜேபியினரா தான் இருக்காங்க, அக்யூஸ்டுகளை தான் பிஜேபி அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்குங்கிற ஒரு பிம்பத்தை எதிர்க்கட்சிகள் நீங்க வைக்கிறீங்கல்ல. கன்ஃபார்ம் பண்ணாம எந்த செய்தியும் நாங்க பேச மாட்டோம். கன்ஃபார்மா வச்சுதான் பேசுறோம். இப்ப அந்த கட்சியிலேயே இருந்து வெளியில வந்த
சூரிய சிவாங்கிறவரு அவர் வந்து அவர் தான் இந்த 10,000 பத்தி அவர் தான் பல சேனல்ல சொல்லியிருக்காரு. அவர் தான் சொன்னாரு. அவர் தான் சொல்லியிருக்காரு. இல்ல அவரோட உண்மை தன்மையை பத்தி இல்ல பொருளாக்கணும்னா அப்ப மாத்திரம் இவருடைய உண்மை தன்மை மட்டும் எப்படி நீங்க நம்புறீங்க? நம்மளுடைய அண்ணாமலையுடைய உண்மை தன்மை எப்படி நம்புறீங்க? இவர் மட்டும் எப்படி வெளியிட்டாரு? அது மாதிரி அவர் திமுக இருந்தாரு, திமுக பாமகவுக்கு போனாரு, பாமக இருந்து பிஜேபிக்கு இருந்தாரு, பிஜேபி வந்து இப்ப திருப்பி திமுகவோட ஆதரவுல இருக்காரு. அவரு நீங்க அவரு திமுகவோட ஸ்லீப்பர் செல்லா செயல்படுறாருக்குதான் குற்றச்சாட்டு. இங்க பாருங்க, எங்க போனா எப்படி வந்தான்னா அவரு சொல்லக்கூடிய கருத்து என்னங்கிறத கருத்தியலை பாருங்க, கருத்தியெல்லாம் பார்க்கணும், கருத்தியலை பாருங்களே தவிர அவர் எங்க போனா பாமக போனான்னா திமுக போனான்னா பாரதிய ஜனதா கட்சி போனா என்ன? பாரதிய ஜனதா கட்சியில இவருக்கு ரொம்ப வேண்டியவரா ரொம்ப நெருக்கமானவரா இருந்தாரு யாருக்கு? அண்ணாமலைக்கு. அப்படிப்பட்டவர் தான் வெளியே வந்தாரு. வெளியில வந்து ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைத்தன்மை இருக்க போய் தான் அவரே சொல்றாரு, வரட்டும் நீதிமன்றத்துக்கு வாங்க, நான் சந்திக்கிறேன், நான் ப்ரூவ் பண்றேன்னு ஒரு சேலஞ்ச் பண்றாரு. ஆகவே இது வந்து இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, தேவையில்லை. இங்க பாருங்க, எங்களுக்கு இது தேவையில்லை. இது போன்ற 10,000 கோடிங்கிற விமர்சனம் சென்ற டிபேட்லயும் வச்சீங்க, இப்ப இங்கேயும் இந்த கருத்தை வந்து பதிவு செய்றீங்க நீங்க. சூர்யா சொன்னதுதான். சூர்யா சிவா பல இதே வைகோ சொன்ன ஒவ்வொரு அலிகேஷன் நான் இப்ப பட்டியல் போடுவேன். அதுக்குள்ள நீங்க வந்து திமுக நிர்வாகிகள் வரிக்கு வரி பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? சாதிக் பாஷா விவகாரத்துல இருந்து கூட்டணிக்கு பேரம் பேசியதுல இருந்து நான் ஒண்ணு ஒண்ணா நான் வந்து பட்டியல் ஒரு விஷயம் நீங்க திமுக பிரதிநிதியா எனக்கு பதில் சொல்லணும். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாங்க இப்ப உள்ள அட் ட்ரெண்ட் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை நீங்க பண்றீங்க. அன்றைக்கு 1000 குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சுமத்தி இருந்தாலும் இன்றைக்கு எங்களுடைய கட்சியில எங்களுடைய ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் என்னுடைய உறுப்பினராகவும் 91 கலைஞர் அவர்கள் ஓபன் பிரஸ் மீட்டே வைத்தார். கோபாலசாமி அவர்கள் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி, அதே கோபாலசாமி அவர்களே நம்ம வந்து கூட்டணியில அரவணைச்சு அவர் எம்எல்ஏ ஆக்கி ராஜ்யசபா உறுப்பினராக கூட ஆக்கலையா? நம்ம நான் தான் சொல்றேன், இது வந்து முழுக்க அரசியல். அரசியல்ல சார் உங்க தலைவர் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் பாரு, அப்படிதான் அரசியல் தான், எல்லாமே அரசியல் தான். இன்றைக்கு ஒரு அரசியல் இருக்கும், நாளைக்கு ஒரு அரசியல். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? அதாவது சாயந்தரம் 6 மணி வரலையும் திமுக இருக்காரு ஒருத்தர், சரியா? அடுத்து 6 மணிக்கு முடிச்ச உடனே அடுத்து ஒரு 1 மணி நேரத்துல அதிமுகவுக்கு போய் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ சீட்டு வாங்கி தேர்தல்ல ஜெயிக்கிறாரு. புரிஞ்சுக்கோ. அப்ப எந்த அளவுக்கு அங்க திமுக இருக்காரு, இருந்துட்டு 1 ஹவர்ல 7 மணிக்கு அதிமுக வர்றாரு. அந்த அம்மா 9 மணிக்கு அலௌன்ஸ் பண்றாங்க. அதுல அவருடைய எம்எல்ஏ தொகுதிக்கு அவருக்கு ஒதுக்கப்படுது திருப்பரங்குன்றம், மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதி. அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெறாரு. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, அரசியல்ல எல்லாம் நடக்கும், எல்லாமே சகஜம் தான். ஏன் விஜயகாந்த் அவர்கள் கூட எங்களோட கூட்டணிக்கு வருவார்னு நாங்க எதிர்பார்த்தோம். பழம் கழுவி பாலில் விழுந்த மாதிரி தான் கூட சொல்லிட்டு இருந்தோம். கடைசியில் அவர் எங்கள்கிட்ட வராம அந்த அம்மா கூட போய் எதிர்கட்சி தலைவரை வரலையா? இது எல்லாமே நடக்கும். ஏன் இதே பாரதிய ஜனதா கட்சி எங்களோட கூட்டணியில இருக்கலையா? எங்களோட கூட்டணி வச்சு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறலையா? நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறலையா? இதெல்லாம் வந்து தேர்தல் வியூகம், தேர்தல்ல வெற்றி வாய்ப்பை பொறுத்து தான் ஒரு அரசியல் கணிப்பு இருக்குமே தவிர கொள்கையில் அதெல்லாம் கிடையாது. கொள்கைங்கிறது வந்து தேர்தலுக்கு வந்து வாக்கு அரசியலுக்கு கொள்கையை பார்க்க முடியாது. வெற்றி பெற்ற பின்னாடி கொள்கையை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதுதான் முக்கியம். அப்போ 26ல பிஜேபி கூட நாங்க கூட்டணிக்கு தயங்க மாட்டோம். நாங்க 26ல இல்ல, 30ல 31ல எந்த இனிமே வரக்கூடிய எந்த தேர்தலா இருந்தாலும் பாரதிய ஜனதா கூட எங்களுக்கு கூட்டணி இல்ல. அதான் நான் தான் சொல்றேன், இல்லை உறவும் இல்லை. ஆனா நீங்க வந்து சீட்டு உடன்படிக்கை நீங்க மாற்று ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவங்க வந்து இந்துத்துவாவை வந்து அவர்கள் கைவிட்டால், ஒன்னு இந்தியா ஒரு தேர்தல்ங்கிறதெல்லாம் கைவிட்டு அவங்க வந்து எல்லாருமே எல்லாம் பேசுவான். இந்துத்துவா சொன்னீங்க, முத்தமிழ் முருகன் மாநாடு போட்டீங்க, முதல் வரிசையில திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் உட்கார்ந்து இருந்தாரு, அழகு பார்த்தாரு. ரெண்டாவது என்ன சொன்னீங்க? ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன். ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் வந்து திரு கலைஞர் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையில ஆதரிக்கிறாரு, திரு அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சாரு. ஏன் இப்ப வந்து டபுள் கேம் புரிஞ்சுக்கோ. அதாவது நாங்க வந்து சனாதனத்துக்கும் சாமி கும்பிடுறதுல இல்ல சனாதனம், ஜாதியை ஏற்றத்தாழ்வுங்கிற சனாதனத்தை தான் நாங்கள் வெறுக்கிறோம். புரிஞ்சுக்கோ. பிஜேபியினுடைய ஒரு பிரதமராக ஓபிசி வந்திருக்கிறார்.
ஓபிசி அவர் வந்தா அவருக்கு இப்ப திமுகவுடைய இங்க பாரு ஒரு தலைவரா கூட இல்ல, முதலமைச்சரா வந்துட முடியுமா யாராவது? இங்க பாரு, யாரு முதலமைச்சர் யார் இருக்கா? யார் இருக்கா? அவர் எம்பிசில இருக்காரு. எம்பிசில இருக்காரு. ஆமா. இல்ல இல்ல இது இப்ப இது சனாதனம் இல்லையா? அடுத்து வந்து உதயநிதி அவர்கள் பிறகு அறிவுகட்டமா பேசுற அது எப்படி சனாதனம்? சனாதனங்கிறது ஏற்றத்தாழ்வு, அதாவது ஏற்றத்தாழ்வு. மனித குலத்திலேயே வந்து இவன் வந்து தலையில் பிறந்தவன், இவன் தோள்பட்டையில் பிறந்தவன், இவன் மடுப்பில் பிறந்தவன், தொடையில் தான் வேணான்றோம். அதைத்தான் நாங்க வெறுக்கிறோம். எங்களுக்கு சனாதானம் என்பது அதுதான். இது வந்து அறியாத புரியாத பாஷையில மணியாட்டி நீ கோயில்ல அர்ச்சனை பண்ண வேண்டாம், புரியுற மொழி. என்ன கேக்குறாரு அவர் 10.5 சம்பந்தமா போராட்டத்துல ஏன் துணை முதலமைச்சராக துரைமுருகன் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை? இவர் யாரு அதை கேட்கறதுக்கு? எங்க கட்சியில நாங்க யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் கொடுப்போம். இவர் கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒண்ணும் கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கு அதெல்லாம் ஒரு கத்திரிக்காய்ல ஓகே. திரு வி எஸ் ராமன் சார், பிஜேபியினுடைய எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த மாதிரி ஆவுடையார் கோவில் அந்த பகுதியில் நர்ஸ் அவர்களை வந்து நிர்வாணப்படுத்தி இந்த மாதிரி 10 லட்சம் கேட்டதாக திமுக நிர்வாகிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மேடம் வச்சிருக்காங்க. உண்மைத்தன்மை என்ன அது சம்பந்தமாக வந்து வரக்கூடிய காலங்கள் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து ஒரு நேரட்டிவை வந்து செட் பண்ணுறோமா, இப்போ இது ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லி திமுக மீது உள்ள என்னென்ன மாதிரியான ஒரு அலிகேஷன்ஸ்லாம் வருதோ இப்போ ஒரு பூதாகரமாக காட்டுவோன்னு சொல்லி இது ஒரு வாய்ப்பா கருவியாக பயன்படுத்திக்குதா பிஜேபி? நெருப்பு இல்லாமல் எப்பவுமே புகையாது. உங்களுக்கு தெரியும், பாஜகவுடைய தேசிய மகளிர் செயலர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாஸ் அவர்கள் தகவல் ஆதாரங்கள் இல்லாமல் அவர் கண்டிப்பாக சொல்ல மாட்டார். அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்களை ஒரு விஷயம் சார், நீங்க ஒரு ஆளுங்கட்சி என்ற நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இருக்குது. அப்ப தவறு செய்யறவங்க எல்லாருமே ஒரு முகாம் சார்ந்து நிற்கும் போது தான் அந்த பிரச்சனை வந்து தைரியம் வந்துடும். தைரியம் மட்டும் வருது. இப்போ சாமானியம் உங்களுக்கு தைரியம் வருதா? ஒரு சமூக ஒரு செயலர் பண்ண தைரியம் வருதா? எனக்கு வருதா? அண்ணனுக்கு வருதா? வராது. ஆனா அதே நேரத்தில் வந்து சமூக விரோதம் செய்யணும்ன்றது ஏன் தப்புனா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த துறையில போனாலும் சமூக விரோதத்தை கண்டு எல்லாரும் ஒரு மாவிக்கு நடத்தான் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு யாரு சேஃப்டி கொடுக்குறா? ஆட்சியில் இருக்கிறவங்க தான் சேஃப்டி கொடுக்குறாங்க. அதுதான் அதோட. அதனாலதான் நெருப்பு இல்லாமல் புகாது சார். வந்து திமுகவுடைய தவறுகள் இதே போல விஷயங்கள் மட்டுமல்ல, பல்வேறு தவறுகளை எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. அது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நினைவுக்கு வருது. எங்க பகுதியிலேயே ஒருவர் இரவு நேரத்திலே 11-11:30 மணி வாக்குல கடை பூட்டுற நேரத்துல சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு விட்டு காசு தராமல் அமித்ஷாவோட பிஏவோட ஃபோன் பண்ணவா அப்படின்னு கேட்டு மிரட்டிட்டு போன சம்பவமும் எனக்கு நினைவுக்கு வருது. நீங்க சொன்ன சம்பவம் சோசியல் மீடியா ஹைலைட் பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஒரு விஷயங்களுங்க, இது போன்ற 4ஆம் தரமான விஷயங்களை செய்வதற்கு எல்லாரும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி 1-2 2ஆம் கிளாஸ் ஆட்கள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே போலதான் அது ஹோட்டல்ல சாப்பிட்டு போறது வேற, அதெல்லாம் அது ஒரு கேட்டு. நீங்க சொன்னீங்க இல்லையா, பிரியாணி கடை அடிச்சு உடைக்கிறான். ஆனா அதே நேரத்துல இந்த மிரட்டி பாலியல் இதுக்காக செய்வது வந்து அது வந்து எந்த சமூகம் விட்டு வைக்காது, எந்த ஆட்சியா இருந்தாலும் விட்டு வைக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்துக்கள். அந்த அடிப்படையில பார்க்கும்போது என்னன்னா, இன்னைக்கு வந்து இவங்களுடைய இந்த மாதிரி பாலியல் மட்டும் எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு என்னன்னா, ஒன்னொன்னா சொல்லு அந்த பழைய எம்ஜிஆர் படம் நினைக்கிறேன். அது வந்து அந்த மாதிரி உள்ள நிலைப்பாடு இருக்கின்றது. இது போன்ற சம்பவங்கள் யாராக இருந்தாலும் அவங்க சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. ஒண்ணும் கிடையாது சார். அவர்களுக்கு யார் எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி பொதுமக்களை இடையூறாக செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சமூகத்தின் முன்பு அவங்களை அப்புறப்படுத்தி சட்டத்தின் முன்பு சமர்ப்பித்து தகுந்த தண்டனை கொடுத்தாதான் அடுத்த தலைமுறைக்கான ஒரு எழுச்சியான ஒரு நிலைப்பாடு உருவாகும். இன்னைக்கு நீங்க சாதாரண ஒரு விஷயங்களுங்க, தமிழ்நாட்டுல முழுவதும் ஒரு சாதாரண நீங்க ஒரு கிராமத்துல ஒரு இருக்கிறீங்க, ஒரு பட்டா வாங்க போறீங்க, இல்லது ஒரு இருப்பிட சான்று வாங்க போறீங்க, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்க போறீங்க, அல்லது வீட்டுக்கு வரி கட்ட போறீங்க. இதெல்லாம் பார்த்து எங்க போனாலும் எந்த அரசு துறையில போனாலும் பணம் இல்லாம எதுவுமே சாதிக்க முடியல. அப்ப சாமானிய மக்களுடைய மனநிலை என்ன சார் ஆகும் சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் அரசு உருவாகணும்ல. மக்களுக்கு தேவை என்ன சார்? ஒரு ஆட்சியில அமர்வது பெரிய விஷயம் இல்ல. அந்த ஆட்சியில் இருக்கின்ற போது சாமானிய மக்களுக்கு என்ன நீங்க கொடுக்கணும்? மக்களுக்கு வந்து நீங்க எஜமான் சார். ஒரு கவுன்சிலரோ, ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ, ஒரு நகரமன்ற தலைவரோ, ஒரு பேராட்சி மன்ற தலைவரோ, மாநகராட்சி மேயரோ, துணை மேயரோ, மண்டல தலைவரோ தான் தலைவன் தனக்கு இந்த டிவில 2 கொம்பு இருக்க மாதிரி நினைக்க கூடாது. நீங்கள் மக்களின் மக்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரு எஜமானர்கள். மக்கள் தான் உங்களுக்கு உண்மையான ஒரு விசுவாசிகள். அந்த மக்களுக்கு இந்த என்ன செய்யணும்? ஆனா அதை விடுத்துக்கிட்டு நான் தலைவன்,
நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு மக்களை வந்து பந்தி பேமெண்ட் சுருட்டி அத்தனை பேரும் பயப்படுறாங்க சார். தமிழ்நாட்டுடைய நிலப்படி என்னதுக்குன்னா, ஒரு அரசியல் தலைவர்களை கண்டாலே ஜனங்க பயப்படுறாங்க. ஐயோ இவன் பணத்தை பிடிக்கிட்டு போயிடுவானோ, இவங்க அப்ளிகேஷன் பண்ண நம்மள வாழ விட மாட்டானோட மனநிலை உருவாகுது. இத்தகைய மனநிலையை ஏன் நீங்க போக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு சென்னையில சமீபத்துல 2-3 கவுன்சிலர் ஆளுங்கட்சியை சேர்ந்த 2-3 கவுன்சிலர் கட்சியை விட்டு நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்க தெரியுமா? அதிமுகல ஜெயலலிதா இருக்க வரைக்கும் பயந்து இருந்தாங்க. பைசா சம்பாதிச்சாலும் பயந்து இருந்தாங்க. ஆனா திமுகல அதாவது என்ன வேணும் போராட நிலைப்பாடு இருக்குது. ஆனா அதே நேரத்துல அதே திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சனை உச்ச தலைக்கு மீறி போகும்போதுதான் 2-3 கவுன்சிலர் தூக்கியிருக்காங்க. அதே போல 2 மந்திரியை மாத்திருக்காங்க. ஆனால் நான் எங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நான் ஒரு பத்திரிகை சொல்றேன், நீங்கள் ஆட்சி நடத்துகின்றீர்கள். ஆனால் உங்க ஊர்ல நிர்வாகத்தில் இருக்கிற நிர்வாகிகள், அரசியல் கட்சி, உங்க மாவட்ட பிரமுகர்கள், உங்க அமைச்சர்கள், உங்க அமைச்சர் உதவியாளர்கள், உங்க அமைச்சருடைய சார்பு செயலர்கள், கலெக்டர்கள் இவங்கெல்லாம் வேலை செய்யறாங்களா? ஒரு கடுகளோட நீங்க ஆய்வு பண்றது இல்லையே. அப்படி இருக்கும்போது சாமானிய மக்கள் எப்படி சார் தீர்ப்பு கிடைக்கும் சொல்லுங்க? ஒரு மனுவை கொடுக்கும் போது அந்த மனுக்கு எந்த இதுவும் யாருமே இன்னைக்கு இப்போ இந்த விவகாரங்கள் தொடர்ச்சியா அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் வச்சாரு, ஒரு ஆக்ரோஷமா சில கருத்துக்களை வெளிப்படுத்தினாரு. அதுக்கடுத்து அம்மையார் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு வீடியோ காட்சி வெளியிடுறாங்க. அவங்களும் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. இப்போ இது மூலியமா என்ன வந்து நிறுவ வரீங்க? இப்ப திமுகவினர் என்றாலே நம்ம ஒரு அச்சுறுத்தல் அப்படின்ற மாதிரி ஒரு சமூகத்துல வந்து அப்படி கிடையாது. நான் அண்ணன் காமச்சாங்க, நான் எனக்கு சொல்றேன், எனக்கு ஒரு நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க. 1967 பிறகுதானே தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி. 67 இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சி அமைக்கும். கரெக்டானே இல்லையா? ஒரு வாய்ப்பு எனக்கு என்ன அண்ணன் கிராஸ் பண்ணா எனக்கு இந்த கண்டென்ட்ஸ் பேர் எனக்கு வந்து, அதாவது 1957 முதலாளின்னு படம் வந்தது. எனக்கு தெரியும் 57 முதலாளின்னு படம் வந்தது. அந்த படத்துல SSR நடிச்சது. அந்த படத்துல ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா? ஏரி கரை மேலே போறவளே பெண்மையிலே என்னருமை காதலியே என்னை கொஞ்சம் பாடுறேன்னு பாட்டு. இந்த பாட்டை ஏன் பாடுறேன்னா, இதே பாட்டு ராகத்தை மையம் கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறாரு. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல அன்னைக்குள்ள தீக்காக்காரர்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? ஹிந்தியை கொண்டாடக்கூடாது சொல்லி எவ்வளவு மோசமான ஒரு பாடல். அந்த பாடலை பாடியது நாகூர் கனிபா அவர்கள். ஆனா அந்த பாடல் எவ்வளவு கேவலமாக, அந்த பாட்டின் மூலம் தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு எவ்வளவு மோசமான வெறித்தனமாக அந்த ஹிந்தி என்ற அந்த எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்தாங்கன்னா, அந்த பாட்டை எனக்கு பாட வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா அன்னையில கிராஸ் பண்ண எனக்கு இந்த கண்டென்ட்ஸ் போயிடும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை விவாதங்களுக்கு பார்த்திருப்பீங்க. இந்த பாட்டுல வரிய பண்ணா திமுக உண்மை முகம் இதுக்கு மக்களுக்கு தெரிஞ்சதுக்காக சொல்றேன். அதை பாருங்க. அந்த ஏரிக்கரை மேலே போற அந்த பாட்டு டைலாக்ல நாகூர் பாடுகிற பாருங்க. திராவிட சோலையிலே வீரர் வாழும் வேளையிலே செந்தமிழை மேய வந்த இந்தியன் எருமை மாடு. இப்படி நல்லா திரும்ப பாருங்க. திராவிட சோலையிலே வீரர் வாழும் வேளையிலே செந்தமிழை மேய வந்த இந்தியன் எருமை மாடு முன்னம் போட்டு சூடு என்ன மறந்ததோ உனக்கே என்று உன்னை ஏற்க மாட்டோம் ஓடிவிடு வடக்கே. வடக்குன்னு சொல்றாங்கல்ல இவங்க, எப்ப பார்த்தாலும் வடக்குன்னு சொல்றாங்க. அடுத்த பாருங்க, ஊமையன் ஆட்சியில யார ஊமையன் காமராஜர் எப்படி சொல்றாரு பாருங்க. பாருங்க, ஓமையன் ஆட்சியிலே உன்னை கேட்க நாதி இல்லை சொல்லிட்டு, ஊமையன் ஆட்சியிலே உன்னை கேட்க நாதி இல்லை எந்த தப்பு கணக்கை போட்டு இங்கு வந்த எருமை மாடே, எந்த தப்பை கணக்கு போட்டு இங்கு வந்த எருமை மாடேன்னு ஹிந்தி வரக்கூடாது என்பதால் எருமை மாட்டுக்கு நிகராக ஒரு வடச்சன் எருமை மாடு என்பது 57 58 வகை பாட்டு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் உள்ளவர்கள் என்பதை ஓட்டு வாங்குறதுக்காக என்ன செய்வார்கள் இந்த பாடல் வரையா சாட்சி. இந்தி படிப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, இந்தி திரிப்பதான் நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லி ஐயா சொல்லுவாரு. இப்ப என்னன்னா, இப்ப இது இவ்வளவு கண்டிக்கிறீங்க இல்லையா இந்த பாட்டை, இது அதே உணர்ச்சி வசம் அண்ணாமலை சொல்லிருக்காரு. அண்ணாமலை சொல்றதுக்கு இல்ல, உணர்ச்சி வசம் சங்கராச்சாரியாரு தமிழ நீஷ பாஷன் சொன்னார்ல, அப்போ VS ராமன் அவர்களுக்கு இந்த உணர்ச்சி வசம் வந்துருக்கும். நீஷ பாஷன் சொன்னார்ல, யார் சொன்னது? சங்கராச்சாரியார். பெரியார் சொல்லாத வார்த்தையா? பெரியார் சொல்லாத வார்த்தையா சார்? பெரியார நம்ம பேசுவோம் சார். ஆமா சார், நீங்க தான் தடி துணை, தடியே துணை, தண்டல் துணை சொல்றீங்க. நீங்க தடி ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு பரிகாரமா? கொஞ்சம் மட்டும் நீங்க தானே சொன்னீங்க
வந்து ஏற்கனவே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. இப்போ ஆவுடையார் கோயில் அரசு மருத்துவமனை ஒரு தவறு நடந்திருக்குது. என்ன சார் இதுவே இதா போச்சா? நீங்க இதெல்லாம் மேற்கோள் காட்டுங்களே, பணிப்புரை பாருங்கள், ஆளுங்க பாருங்க, நீங்க தானே சொன்னீங்க சார். அப்ப ஒரு தவறை ஒரு தவறா மேற்கோள் காட்டி நான் எதுக்காக நான் வந்து எதுக்காக ஒப்பிட்டு காட்டினேன் அப்படின்னா, அங்க நடக்கக்கூடிய விஷயம் இங்க வந்து திமுகன்னு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனா உரிய வழக்குகள் பாயுது, நடவடிக்கை உட்படுத்தப்படுறது. ஆனா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அவ்வாறு அல்ல. அவர்களை வந்து அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த உன்னாவு ஹத்ராஸ் போன்ற சம்பவங்களை நான் அதுக்கு மேற்கோள் காட்டினேன் சார். திரும்ப வேறுபட்டு நீங்க வந்து இதுக்கு பதில நான் அது சொல்லல. நானு இங்க நடவடிக்கை எடுக்கப்படுது, ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அடைக்கலம் கொடுக்கப்படுகிறது, அங்க வந்து பாதுகாப்புக்கு வந்து முன்னெடுக்கப்படுது. தமிழ்நாட்டுல மக்கள் ஏதோ தேனாரும் பாலாறும் ஓடி திமுக ஆட்சியில மக்கள் எந்த குறையும் இல்ல, எல்லாம் சுபோச்சமா வளைங்க நினைக்காதீங்க சார். நீங்க கரையில இருந்து பாக்குறீங்க உள்ள கொஞ்சம். பெரியார சொன்னீங்கல்ல, காட்டு பிராண்டி போலி சொன்னாரு, அதெல்லாம் சொன்னாருன்ட்டு. அதே சங்கராச்சாரியர் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருங்க. நம்ம அடுத்து போய் ஒரு ஐயா கிட்ட சங்கராச்சாரியார் அவர் சொன்னதுக்கான விளக்கம் அவர் சொல்லிருக்காரு. அதே மாதிரி பெரியார் அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்காரு. சார் பெரியாரிஸ்டுகள் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டாங்க சார். இவர்களுக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் பெரியாரிசத்தை சொன்னாதான் இந்து சொத்தை ஒழிக்க முடியும். அந்த இந்து சொத்தை ஒழித்தால்தான், அந்த ஒழிப்புங்கிற வார்த்தையை சொன்னால்தான் இங்கு சிறுபான்மை மக்களுக்கு வாக்குகளை பெற முடியும் என்று ஓட்டுக்காக அவர் அழையக்கூடியவர்கள் இதையும் சொல்வார்கள், இதுக்கு அப்புறம் சொல்வார்கள். திமுகவுடைய அஜெண்டா என்னவென்றால் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் சிதறாமல் வர வேண்டும், இதுதான் அவருடைய இலக்கு. அது பெரும்பான்மை மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் எப்படி போனா நமக்கு என்ன நிலைப்பாடு தான் திமுக உள்ளது. ஓகே திரு காமச்சையா, அவர் பேசுறது எல்லாம் வந்து தவறுதவரெல்லாம். சரி ஓகே, உங்களுடைய நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. நீங்க பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானவர்களா அல்லது அப்புறம் இன்னொரு கேள்வி, வேங்கைவேல் சம்பவம் 2 ஆண்டுகள் இருந்து நிறைவடைந்திருக்கு. பட்டியலினத்தவர்களுக்கு இன்று வரை நீங்கள் வந்து நீதிக்கு வழங்கப்படவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. மாசம் சார்ஜ் ஷீட்டை வந்து தள்ளி போட்டே இருக்கீங்க. எப்போது சார்ஜ் ஷீட் போடப்பட்டோம், இந்த திமுகவோட டேர்ம் முடியறதுக்குள்ள வந்து ஒரு தீர்வு கிடைச்சிருமா? நிறைவான கருத்து இது ஐயா சொன்னதுக்கும் வேங்கைவேல் சம்பவத்துக்கு. வேங்கைவேல் சமாச்சாரம் வேண்டுமென்றே ஒரு ஜாதிய கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக சில அயோக்கியர்கள் செய்த விஷயம் அது. அந்த விஷயத்தை காவல்துறை மிக நுண்ணியமாக அதை கவனித்து வருகிறார்கள். குற்றவாளிகளை வெளிவிடுங்க, ஏன் விட மாட்டேங்கிறீங்க? தென் மாவட்டம் மட்டும் ஜாதி கலவரத்துல எப்படியும் போலாம் அப்படி நீங்க சொல்லுவாரு, சபாநாயகர் சொல்லுவாரு, அமைச்சர் சொல்லுவாரு. தென் மாவட்டம் ஜாதி கலவரத்துக்கு மெயின், அதுல அங்க வாழ்வாதாரம் முன்னேற முடியும்னா இதெல்லாம் நாடகம் சார். தென் மாவட்டம் ஜாதி கலவரத்துக்கு காரணமே திராவிட கட்சிகள் தான். இவரு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ உண்மை கசக்கும் சார், உண்மை கசக்கும். ஆமா, ஆகையினால எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் ஒன்றில் தெளிவா இருக்கோம். மக்களின் சேவைதான் எங்களுடைய சேவை, எங்களுடைய. ராமதாஸ் ஐயா ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு சம்பந்தமா, குற்றவாளிகள் யார் என்று அரசுக்கு நிச்சயமா தெரியும்னு சொல்லியிருக்காரு. நான் தான் சொல்றேன், அரசுக்கும் தெரியும், ராமதாஸ் ஐயாவுக்கும் தெரியும். ராமதாஸ் ஐயாவுக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும். ஏன்னா இந்த விஷயத்த வந்து நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன். காக்கா பறந்து போகும்போது தூக்கி போட்டு போன சமாச்சாரம், இந்த சமாச்சாரத்தை இவ்வளவு பெருசு பண்ண வேண்டாம்தான் உண்மை. அதுதான் காஞ்சு போனதோ காக்கா தூக்கிட்டு கவிட்டு போகுது, அது போய் அங்க வாட்டர் டேங்க் மேல உட்காந்து கொத்தி தின்னுட்டு இருந்துட்டு அது வாட்டு போட்டு போயிருது. எந்த காக்கா மேல சார்ஜ் போடுவேன்? காக்கா எந்த காக்கான்னு அடையாளம் காணுவேன்? எந்த காக்கா தூக்கிட்டு போய் போச்சு? எந்த காக்கா மேல? நீங்க உங்க ஆட்சி உங்க கையில இருக்கு சார். ஆட்சி அதிகாரம் நீங்க வெளியிடுங்க. சொன்னது பாகம் சரியா இருக்கு. பெரும்பான்மை இந்து மதத்துக்கு வந்து நீங்க எதிரா இருக்கீங்க, இந்துக்களுக்கு எதிரா இருக்கீங்க. இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு வந்து நீங்க செவி சாய்க்கிறது இல்ல. பண்டிகைகள் வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வந்து நேத்து கிறிஸ்துமஸ் தான் ஓடோடி போய் நம்ம முதல்வர் வாழ்த்து சொல்லுவாரு. ஆனா வந்து பெரும்பான்மை இந்து மக்களை பகைச்சிட்டு சிறுபான்மையோட குழுவித்து அவரோட வாக்குகளை மொத்தமா வாங்கணும்னு பண்றீங்க. பெரும்பான்மை இந்துக்களுக்கு வந்து தேவையில்லை.
வாழ்த்துக்கள். வாழ்த்து தேவையில்லை, சிறுபான்மை மக்களுக்கு தான் தேவை. எப்படி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்குது? பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாப்பு. பங்களாதேஷ் மக்கள் இப்ப புரியுதா? காங்கிரஸ் ஏன் மௌனமா இருக்குது? கள்ள மௌனம். புரிஞ்சது. பங்களாதேஷில் சிறுபான்மை மக்கள் தாக்கின்ற போது, அவருடைய விடுதலை எல்லாம் வேட்டையாடுகின்ற போது, அங்கு திமுகவும் காங்கிரசும் கள்ள மௌனம் இருக்கு சார். நாடகம் சார். இப்ப பங்களாதேஷ்ல எத்தனை சன்னாசிகளை அடிச்சு நொறுக்குச்சு, எத்தனை பசுக்களை அடிச்சு வெட்டினா, அதெல்லாம் என்ன உங்க அரசு போய் புடிங்கிருச்சா? அரசு ஒரு நாட்டினுடைய இன்னொரு நாட்டு பிரச்சனைக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலர் பங்களாதேஷுடைய வெளியுறவுத்துறை சந்திச்சு பேசிருக்காரு. பல எடுத்திருக்காரு. நீங்க கண்டிச்சு அறிக்கை கொடுத்தீங்களா? இலங்கையில பௌத்த பேரினவாதம் சொல்லி இந்து கோவில்களை அடிச்சு தரலாங்க இல்லையா? அப்ப அதோட ஸ்டாண்ட் என்ன? பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன சார்? ஒரு விஷயம் சார், இலங்கையில் நடந்தது இனக்கலவரம். பௌத்த பேரினவாதம் என்ற பெயரிலே இந்துக்களோட கோவில்கள் இடிக்கப்பட்டது. இதற்காக இலங்கையில் உள்ள இந்துக்கள் அது பாக்குறாங்க, அதுக்கு சைவ அமைப்புகள் அதுக்காக பாக்குறாங்க, அந்த நிலைப்பட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க, அதுக்கான அமைப்புகளை கண்டன அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஓகே, நிறைவான கருத்து. இப்ப இந்த வேங்கையில் சம்பவம் 2 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்ன வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடப்படல, குற்றவாளிகள் கண்டெடுக்கப்படல. டாக்டர் ஐயாவும் சொல்றாரு அரசுக்கு தெரியும் யாருன்ட்டு அப்படின்னு சொல்றாரு. என்ன பின்னணியா இருக்கும்? நிறைவான கருத்து. திமுகவுக்கு என்று மக்களுக்காக செயல்படக்கூடிய திட்டம் எந்த சாதனையும் இல்லை. ஆகவே வேங்கவயல் அந்த குற்றவாளிகளை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு திமுக மிகப்பெரிய சாதனை கூட நம்ம சொல்லிக்கலாம். காரணம் அவர்கள் அந்த குற்றவாளிகளை வெளியிட மாட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பிஜேபி ஓடோடி பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க. மற்ற எல்லா ஊழல்லாம் நம்ம அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியிடுவேன் அடுத்த வருஷம் அப்படின்றாரு. ஆனால் இந்த வேங்கவேல் சம்பவமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்து வேற யாருமே பெருசா மக்கள் மத்தியில ஒரு போராட்டம் முன்னெடுக்கலையே. சம்பந்தமாக பாஜக தலைவர் எல்லோரும், தமிழ்நாட்டுடைய எல்லா பாஜக தலைவரும் அறிக்கை கொடுத்திருக்காங்க. அறிக்கை கொடுத்தா போதுமா சார்? அரசுக்கு என்ன அழுத்தம் கொடுத்தோம்? இப்ப நீங்க கொடுக்குறீங்களா அழுத்தம்? சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய மீடியா கவரேஜ் உங்க மேல வருது. ஒரு விஷயம் சார், இந்த விவகாரத்துல நெருக்கடி மக்களுடைய நிலைப்படுவா இது தலித் மக்களுடைய பிரச்சனையா நீங்க பாக்குறீங்க? சும்மா இருக்குது. பிசிக தான் சார் இதுல முழுக்க முழுக்க இப்போ இறங்கி போராட்டம் பண்ணதா. வாபஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன், பிசிக நீங்க சொல்றீங்களா? வேங்கவாசல் விவகாரத்தில் உண்மையான குற்றவாளியை பிடிக்காவிட்டால் நாங்கள் திமுக கூட்டிலிருந்து வெளியேற தயாராக உள்ளோம். அறிக்கை கொடுக்க தயாரா? இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க சார். காக்காவை தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த பயணம் போடாதீங்க, இந்த பயணம் போடுங்க. ஆமா, நீங்க சும்மா கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் வண்ண வண்ண தொட்டில் கட்டி தாளாட்டோட நினைக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு சிறுத்தையை விட்டால் வேற வழி இல்ல சார். நிலைப்பாடு அந்த மக்களை காவு வாங்குறாருன்னு சொல்றீங்களா? நான் அப்படிலாம் சொல்ல, நீங்க அப்படி டுஸ் பண்ணி விடாதீங்க. நீங்கள் உங்களுடைய சமுதாயத்துக்கு அந்த இது கண்டால் இந்த குற்றவாளியை மீது நடவடிக்கை எடுங்க, பிடிங்க. அப்படி பிடிக்காவிட்டால், நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதற்கு நாங்கள் யோசிப்போம் என்று சொல்லுங்க. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கமிக்கு மிகுந்த நன்றிகள்.